ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு முருங்கைக்கீரை துவையல் தாங்க பண்ண போகிறோம். வாங்க பழுத்த மிளகாவும் கீரையும் பறிச்சுட்டு வரலாம். கொஞ்சம் கலராக இருக்கும்ட்டு நான் பழுத்த மிளகா பறிச்சேன். துவையல் பண்ண ஆரம்பிக்கலாம். 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 2 ஸ்பூன் தோரம் பருப்பு, 10 பல் பூண்டு, ஒரு 8 பழுத்த மிளகா, ஒரே ஒரு வெங்காயங்க, ஒரு 2 இன்ச்சு புளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல் அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. இப்போ கடாய் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ உளுந்தும் தோரம் பருப்பு நல்ல சிம்மில் வறுத்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் எடுத்துருக்கோம், இல்லை கட் பண்ணி போட்டலாம். அதோட மிளகா பூண்டு எல்லாமே போட்டலாங்க. முருங்கைக்கீரையும் சேர்த்து போட்டலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கடைசியாக அரை மூடி தேங்காய் மட்டும், அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அம்மியில் தாங்க அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு இடிக்கலாம். அதுக்கப்புறமா மிளகா போட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு அரைக்க ஆரம்பிக்கலாங்க. முருங்கைக்கீரையில் நிறைய ஐரன் கண்டென்ட் இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு, அதுக்கப்புறம் கண்ணு பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொகையில் அம்மியில் அரைக்கும் போது கம்மன்னு வாசனை என்னால் இருக்கவே முடியல. பவுலுக்கு மாற்றிட்டு சாதம் போட்டு சாப்பிட்டேங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.